சிறங்குவிபார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பூர்ணிமா. எங்க ஊர் அரியக்குடி. எங்களோட கோயில் வைரவம்பட்டி. நான் பிறந்த கோயில் மாத்தூர் கல்லுப்பட்டி. நான் இப்போ ரீசெண்டா மாத்தூர் கோயிலுக்கு வந்தேன். கோயில் அப்படிங்கிறது கடவுளுக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு இடம் மட்டும் இல்லாம மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு இடமாகவும், ஊக்கம் தரக்கூடிய ஒரு இடமாகவும், நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டி நம் பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கு. ஸோ நம்ம கடவுள்கிட்ட எப்படி வேண்டணும், எப்படி நம்மளோட மனசை ஒருநிலைப்படுத்தணும், எப்படி கடவுள்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படிங்கிறத நம்ம சம இலக்கிய புலவர்கள் ரொம்ப அழகா தேவாரம், திருவாசகம், புறநானூறு போன்ற நூல்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா வேற விஷயங்கள் எதுவும் பேசாம தேவாரம், புறநானூறு, திருவாசகம் போன்ற பாடல்களை பாடணும், படிக்கணும். ஒருவேளை நம்மளால பாட முடியல அப்படின்னா கூட அந்த பாடல்களை கேட்கறதுனால நம்ம மனசுக்கு இனிமையும் இதமாவும் ரொம்ப அழகாவும் இருக்கும். சைவ சமயத்தரோட முக்கிய நோக்கமே இந்த மாதிரி பாடல்களை அடுத்த ஜென்ரேஷனுக்கு சனாதனம் பரப்புறது தான். 9 கோயில்ல ஒன்றான இளையாத்தங்குடியில இந்த மாதிரி பாடல்களை கேட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப மாத்தூர் நகரத்தார்களிலே அதிக புள்ளிகள் 10,000 மேற்பட்ட புள்ளிகளை கொண்ட கோயில் நம்ம மாத்தூர் நகரத்தார் கோயில். இந்த கோயில்லையும் இப்ப தேவாரம், திருவாசகம், புறநானூறு போன்ற பாடல்களை ஆடியோ மூலமா ஒலிக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த கொத்தமங்கலம் லட்சுமிபுரம் நகரத்தார்கள் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க. இதற்கு உறுதுணையா இருந்த மாத்தூர் கோயில் நிர்வாகிகள், செயலாளர்கள், உறுப்பினர்கள் அனைவருக்கு நன்றி. அனைவரும் மாத்தூர் கோயிலுக்கு வருக. இந்த மாதிரி தேவாரம், திருவாசகம் பாடல்கள் கேட்டு இறையருள் பெறுக. ஓம் நமக் சிவாய. நன்றி, வணக்கம்.